கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாள் காலை வேளையிலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவன் கிருபை தந்தார். அதற்காக இந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை எஸ்ரா 8ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை விரியும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் அவளுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் என்று சொன்னதே போல அந்த காலை வேளையிலே கூட எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடியவர்களுக்கு எல்லார் மேலும் அவளுக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த காலை வேளையில தேவனை நோக்கி, தேவனே, நாங்கள் உண்மை தேடி வருகிறோம், உம்முடைய கரம் எங்களுடைய வாழ்க்கையில துணையாக இருப்பதாக என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்றால், தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் அவருடைய கரம் துணையாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. நன்மை செய்கிறவருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது தேவன் நன்மையான ஈவுகளை நம்முடைய வாழ்க்கையிலும் தந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை விட்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி நாம் போவோமே ஆனால் கர்த்தருடைய கரம் நமக்கு விரோதமாய் எழும்பும். இந்த காலை வேளையிலே கூட நாம் கர்த்தரண்டை கிட்டி செய்கிறோமா அல்லது கர்த்தரை விட்டு நாம் தூரம் போயிருக்கிறோமா என்று சொல்லி சற்று யோசித்து கர்த்தரண்டை பின்வாங்கி போயிருப்போமே ஆனால் மீண்டும் கர்த்தரண்டை வருவோம். ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் தருகிறார். இளைப்பாறுதல் தருவதோடு சேர்ந்து நன்மையான காரியங்களை தருகிறார்கள். இந்த நாட்களிலும் சரி, ஆரம்பத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் நன்மைகளை இழந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நன்மை செய்திருக்கிறார். ஏனென்றால் எத்தனையோ மரணத்துக்கு எதுவான காரியங்கள் நம்முடைய தேசத்திலே நடந்த பொழுதும் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய கரம், நன்மை செய்கிற கரம் நமக்கு துணையாக இருந்திருக்கிறது. அதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதே போல நினைத்த காரியங்கள் ஏதாவது இந்த நாட்களில் நடக்காமல் இருந்து அதன் நிமித்தம் நாம் சோர்ந்து போய் இருப்போமே ஆனால் நன்மைக்கு பதிலாக தீமையான காரியங்கள் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில நடந்து விட்டதே, இந்த தீமையிலிருந்து எங்களுக்கு விடுவிப்பார் யாரும் இல்லை, இந்த தீமைகளை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை கவலைப்படுவோமே ஆனால், வேதனையோடு இருப்போமே ஆனால் தேவன் சொல்கிறார், உங்களுடைய மனதிலேதான இப்படியான தீமையான காரியங்களை நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு இந்த காலை வேளை நன்மை செய்கிற தேவனுடைய கரம் உங்கள் மீது இருக்கிறது. அந்த நன்மை செய்கிற தேவனுடைய கரம் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் நன்மையான காரியங்களை தந்து இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவதோடு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைக்கத்தான் எல்லா விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அங்கீகரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அங்கீகரித்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை தந்து உங்களை கரம் பிடித்து நடத்துவார். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடியவர்களுக்கு எல்லார் மேலும் அவளுக்கு நன்மையாக இருக்கிறது. இவங்க அவங்க எல்லாம் கிடையாது, எல்லார் மீதும் நன்மையாக இருக்கிறது என்று சொன்னதை போல நம் அனைவர் மீதும் தேவாதி தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. அந்த நன்மையுள்ள கரம் நம் மீது இருக்கும் பொழுது நிச்சயமாய் வருகிற நாட்களில் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கிருபையும் தந்து அவருடைய இரக்கத்தினால் கர்த்தர் நம் அனைவரையும் நடத்துவார். ஒன்றே ஒன்று சொல்லுவோம், கர்த்தாவே, உம்முடைய நன்மை செய்கிற கரத்துக்குள் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுடைய கரங்களை பிடித்து நீங்கள் நடத்துங்க என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கும் உடனே பதில் தருகிற தேவன் கூட இருக்கிறார். ஆமென். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான தகப்பனே, கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, அப்பா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொன்னதே போல எங்கள் மீது உடைய கரம் நன்மையாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்மையாக இருக்கிற உடைய கரத்தின் நிமித்தம் இன்னும் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தந்து கிருபைகளை தந்து ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துங்கப்பா. நீங்க மாத்திரம் எங்களுக்கு துணியாக இருங்க.
கூடவே இருங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேதனையோடு சமாதானமின்றி தவிக்கிற, துன்பத்தின் பாதையிலே கடந்து செல்கிற, போராட்டத்தின் நெருக்கத்தின் மத்தியிலே எப்படி இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நன்மையாய் முடிய பண்ணுங்க. நன்மையான காரியங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அப்படியே நன்மையை தரப்போயதற்காக எமக்கு நன்றி. ஒரு விஷயம் பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஒரு விஷயம் எங்களோடு கூட இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.